திமுகவில் அமைச்சரவைகள் மாற்றப்படுகிறதா அப்படின்னாக்கா மாற்றப்படுகிறது. இதில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா சின்னவர் மன்னவராக போகிறார். துணை முதலமைச்சராக ஆகுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. ஒரு பக்கம் வரக்கூடிய நவம்பர் மாதம் உதயநிதி அவர்கள் அமைச்சரவை மாற்றப்படுகிறது. அதில் அவர் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. மிக முக்கியமாக சொல்லப்படுவது துணை முதலமைச்சராக ஆகப்போகிறார். இவருடைய தலைமையில் யாரெல்லாம் அமைச்சரவையில் வருவாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கிய புள்ளி அமைச்சரவையில் சேரப்போறார். யாராக இருக்கும் அமைச்சர்? நாடாளுமன்ற எலெக்ஷனில் என்ன சொன்னாங்க? 40 நம்மதேன்னு சொன்னாங்களா? ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல், உளவுத்துறை மூலம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் 25 சீட்டு தான் அவங்க ஜெயிப்பாங்கன்ற மாதிரி. இப்போ 40 நம்மதேன்றது எப்படி 25 மாறிச்சு? எங்கே செட்பேக் ஆச்சு? இது எப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் எப்படின்னாக்கா சீனியர் வெர்சஸ் ஜூனியர்ன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த சீனியர் வெர்சஸ் ஜூனியர் எப்படி பார்த்துக்கலாம், அதாவது நீங்கள் அதிமுகவா திமுகவா, இந்த நீங்கள் எல்லாம் அதில் எல்லாம் சீனியர் மோஸ்ட். இப்போ உதயநிதியுடைய யங்ஸ்டர்ஸ் ஃபார்ம் அந்த ஒரு பக்கம் வருது. அவர்கள் காலங்காலமாக இருக்கக்கூடிய இன்ப நிதி வரைக்கும் அவரை தான் முதலமைச்சராக பார்க்கணும், நாங்கள் ஆசைப்படுறோம், பார்த்துட்டு தான் சாகணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கும் வரையில் திமுகவிலிருந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவாவதற்கு வாய்ப்பு கிடையாது. திமுகவில் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஊழல்களாக இருக்கட்டும், அவர்கள் சேர்த்துருக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கட்டும், இந்த திமுகன்ற லேபிள் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க சேஃப் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த லேபிளை விட்டு வெளியில் வந்துட்டாக்கா அந்த அவங்களுக்கு நிச்சயமாக சேஃபே கிடையாது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. திமுகவில் அதிரடியாக அமைச்சரவை மாற்றப்படும்ன்ற தகவல் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. என்ன அப்டேட் இருக்குது சார் அதில்? திமுகவில் அமைச்சரவைகள் மாற்றப்படுகிறதா அப்படின்னாக்கா மாற்றப்படுகிறது. இதில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா சின்னவர் மன்னவராக போகிறார். புரிஞ்சா உங்களுக்கு? மன்னவர் என்றால் முழு மன்னவரா இல்லை துணை மன்னவரா? துணை முதலமைச்சராக ஆகுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. ஒரு பக்கம் வரக்கூடிய நவம்பர் மாதம் உதயநிதி அவர்கள் அமைச்சரவை மாற்றப்படுகிறது. அதில் அவர் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. மிக முக்கியமாக சொல்லப்படுவது துணை முதலமைச்சராக ஆகப்போகிறார். அவருடைய தலைமையின் கீழ் ஒரு அமைச்சரவையில் ஒரு முக்கியமான நபர்கள் யாரெல்லாம் இடம்பெற வேண்டும் என்பதாக ஒரு பட்டியலை உதயநிதி அவர்கள் தயாரித்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய தலைமையில் யாரெல்லாம் அமைச்சரவையில் வருவாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கிய புள்ளி அமைச்சரவையில் சேரப்போகிறார். யாராக இருக்கும்? அமைச்சர் செந்தில் பாலாஜி. மீண்டும் அமைச்சராக செந்தில் பாலாஜி வருவதற்கான எல்லா வழிவகையும் நடந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான எல்லா வழிவகையும் இருக்குது. ஸோ ஜாமீனில் அவர் வெளியில் வந்துட்டார்னா சில நகர்வுகள் அடுத்த நகரத்தை கொண்டு போகும் பொழுது நவம்பர் அல்லது டிசம்பர், நவம்பரில் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நவம்பரில் செந்தில் பாலாஜி அமைச்சராக மீண்டும் பதவியேற்பார்னு சொல்லப்படுகிறது. அது எப்படி தள்ளி போச்சுனாக்கா டிசம்பர். ஆனால் வரக்கூடிய புத்தாண்டு செந்தில் பாலாஜிக்கு மிக இனிமையாக சந்தோஷமான புத்தாண்டாக இருக்கும். செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போன ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார் இல்லையா? ஸோ அப்போ இருந்து இது வரைக்கும் எத்தனை முறை நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 32 வாட்டிக்கு மேலே போயிடுச்சு. அது ஒரு எதாவது சொல்கிறதில்ல, சிந்து பாத் கதை மாதிரி போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னும் பொழுது இதற்கு ஒரு தீர்வும் எட்டப்படாத ஒரு சூழல் போய்கிட்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய தம்பி அசோக் இது வரைக்கும் அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் கைது பண்ண முடியல அப்படின்றக்கான எந்த ஒரு நகருமே நகராமல் அது எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த சப்ஜெக்ட் ரொம்ப சைலண்ட்டாக காமாக இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு அண்மையாக கிடைச்ச தகவல் ஒரு சட்ட வல்லுநர்களை வச்சு அவர்கள் நகர்த்திய நகர்வில் அடுத்து நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் மாதத்தில் செந்தில் பாலாஜிக்கு நிச்சயமாக ஜாமீன் கிடைப்பதற்கான எல்லா வழிவகையும் அவங்க மூவ் பண்ணியிருக்கிறதாக தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி விரைவில் விடுதலை ஆகிறார். அப்போது அண்ணன் விடுதலை ஜாமீன் விடுவிக்கப்படுகிறார். ஜாமீனில் வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்துட்டான்னு வச்சுங்களேன், அதுவே அவருக்கு விடுதலை தாங்க. ஜாமீனில் ஒன்ஸ் வெளியே வந்துட்டா அதுக்கு பிறகு அவர்களுடைய இப்போ பொன்முடி என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள்? ஜாமீனில் தான் இருக்கார். இப்போ என்னவா இருக்கார்? அமைச்சராக இருக்கார். அவ்வளோதான் மேட்ரு. ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுங்களா? இவர் ஜாமீனில் வந்துட்டாலே இது விடுதலை ஆனதுக்கு கிட்டத்தட்ட சமம் தான். அதுக்கு பிறகு அவர்கள் நீதிக்கு உள்ளே போகிறதுன்றது அதற்கான வாய்ப்புன்றது இனிமேல் நடக்க போகிறது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அப்போது செந்தில் பாலாஜி வெளியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிரடி மாற்றம் இருக்கும். மீண்டும் அவர் எந்த துறையை அவர் கேட்க போகிறார், எந்த துறை அவருக்காக ஒதுக்கப்படுகிறது, எந்த துறையை கொடுத்தால் அவர் மீண்டும் அதாவது போன முறை செயல்பட்டதை விட ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த முறை அவருடைய செயல்பாடு
என்ன சொல்கிறது, மறுபடியும் வந்து அந்த அவர் விட்ட இடத்தை வந்து பிடிக்கணுன்றதுல வந்து செந்தில் பாலாஜி ரொம்ப முனைப்பாக இருக்கார். ஏன்னா அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் நேரடியாக தலைமையோடு பார்த்தீங்கன்னாக்கா மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா செந்தில் பாலாஜியாக இருந்தார். நீங்கள் அதிமுகவில் இருக்கும்போது ஜெயலலிதா கூடிய நேரடியாக அவர் அந்த ஜெயலலிதாவுக்கு மிக செல்லப்பிள்ளைன்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தார் ஒரு காலத்தில் வந்து. அதே மாதிரி இன்றைக்கு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணியே தீரணும்னு சொல்லி உட்கார வச்ச அந்த நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும், அவர் உள்ளே வைக்கணும்னு சொன்னார். ஆனால் அது எப்படின்னு தெரியல, செந்தில் பாலாஜிக்கு என்ன ஒரு வசியம் இருக்குன்னு தெரியல, என்ன ஒரு மேஜிக்னு தெரியல. அவர் வந்த பிறகு பாருங்க, இப்போ திமுகவுக்கு வந்த பிறகு மிக நெருக்கமாக ஸ்டாலினோட இருந்து, ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறையில் இருக்கும் பொழுதே செந்தில் பாலாஜியை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவ்வளோ நெருக்கமாயிட்டார். அப்போது செந்தில் பாலாஜி இப்போ கடந்து வந்த இந்த பாதை இருக்கு இல்லையா, மிக கடினமான இந்த சிறை வாழ்க்கை, அதற்கு பிறகு அவர் வெளியில் வந்த பிறகு அவருக்கு கொடுக்கக்கூடிய இலாக்கா என்பது என்ன சொல்கிறது, மிக முக்கியமான இலாக்காவை கொடுத்து அவரை வந்து மகிழ்விக்க வேண்டும்ன்றதை தாண்டி செந்தில் பாலாஜி சிறப்பாக செயல்பட வேண்டும். ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி வந்து மிக சிறப்பாக வந்து எந்த துறையை கொடுத்தாலும் செயல்பட்டு முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமாக ஆயிடுவார் அப்படின்றது ரொம்ப நமக்கு தெரியும். இப்போ இந்த முறை அவர் எதை கேட்க போகிறார் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி. ஒரு சில துறையை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்களாம். இந்த துறையில் வந்து ஆப்ஷன் அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்படும். இதில் எந்த துறை உங்களுக்கு வேணுமோ அந்த துறையை உங்களுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கான எல்லா வழிவகையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு விரைவில் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட் காத்திருக்கு. ஸோ அந்த ட்ரீட்டை வந்து உதயநிதி அவர்கள் தான் கொடுக்க போகிறார். ஸோ உதயநிதி அவர்கள் வந்து எந்த ட்ரீட்னாக்கா, அவருடைய புதிதாக உதயநிதி வந்து நான் சொன்னேன்ல சின்னவர் மன்னவர் ஆகிறான்ட்டு. ஸோ உதயநிதி வந்து துணை முதலமைச்சராக ஆவதற்கும், இவர் செந்தில் பாலாஜி வந்து அவருடைய அந்த சட்டமன்றத்தில் உதயநிதியோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தமிழ்நாடே ஒரு உற்று நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து செந்தில் பாலாஜி மீண்டும் வந்து கரவேஷ்டியோடு வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வருவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படின்றது அண்மையாக பேசப்படுகிறது. இதில் இப்போ அமைச்சரவை மாற்றப்பட்டதில் 8 அமைச்சர்கள், அதாவது சீனியர் அமைச்சர்கள் ஓரங்கட்டப்படுவதாக தகவல் வந்துட்டுருக்கு. 8 அமைச்சர்கள் ஓரங்கட்ட போகிறாங்களா, உள்ளே போக போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட நகர்வுகள் அவர்களுடைய செய்து வச்ச அந்த கேஸ் பெண்டிங்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் மணல் விஷயமா இருக்கட்டும், அந்த இடி வந்து நம்ம இந்த மணல் விவகாரத்தை வந்து கூகுள் மேப்போட வந்து அளந்ததாக இருக்கட்டும், ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் எந்தெந்த மாதிரி சிக்கல் சந்திக்க போகிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த சீனியர் மோஸ்ட் செட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி கிட்ட இல்லாமல் உதயநிதி வந்து அவருக்கான ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்றது தான் அண்மை தகவல். ஸோ அவருக்கான டீம்ன்றது எப்படின்னா, எல்லா இலாக்காலையும் வந்து நேரடியாக உதயநிதியுடைய கட்டுப்பாடிலையும் நேரடியாக அவருடைய கண்காணிப்பிலையும் கொண்டு வருவதற்கான முனைப்பான வேலையை வந்து உதயநிதி எடுத்துக்கொண்டிருக்காரு. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறையுமே இருக்கட்டுமே, காவல்துறையுமே வந்து எந்தெந்த விஷயத்தை எப்படிலாம் கண்காணிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணுன்றதை வந்து நேரடியாக உதயநிதிக்கு தெரியப்படுத்துவதற்கான வழிவகை வந்து முதல்வர் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னாக்கா இப்போது அவர் மீது இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக சொல்லப்படுவது என்னன்னாக்கா, கரண்ட்டாக என்ன நடக்குது வெளியிலன்றது முதல்வருக்கு தெரியவதே இல்லை, அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் அது இல்லை. ஸோ முதல்வர்கிட்ட வந்து திட்டமிட்டு அதை மறைக்கிறாங்க, அவர்கிட்ட இந்த மாதிரி செய்திகளை கொண்டு போகலைன்ற மாதிரியான விஷயம் இருக்கும் பொழுது இதையும் ஒரு குற்றச்சாட்டை அந்த ஆட்சியில் சொல்கிறாங்க. அப்போது இந்த விஷயத்தையும் உதயநிதி வந்து முனைப்பாக எடுக்காமல் போனால் 2026 தேர்தல் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ 2026 அன்றைக்கு யார் தலைமை தாங்கி தேர்தல் நடத்த போகிறாருன்னா உதயநிதியாக தான் இருப்பார், ஸ்டாலின் கிடையாது. ஸ்டாலின் கிடையாது. அன்றைக்கி 2026 தலைமை அவருடைய தலைமையில், உதயநிதியோட தலைமையில் தானே வந்து இந்த எலெக்ஷனை சந்திக்க போகிறோம் பொழுது உதயநிதி இப்போவே அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸை வந்து அவருக்கு தகுந்த மாதிரியான ஒரு டீமை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அது வந்து ஒவ்வொரு துறையிலும், நீங்கள் போலீஸாக இருக்கட்டும், அமைச்சரவையாக இருக்கட்டும், ஒவ்வொரு இலாக்கா ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யங்ஸ்டர்ஸாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும், இன்னும் சொல்ல போனீங்கன்னா கட்சிக்கு இது வரைக்கும் ரொம்ப விசுவாசமாக இருந்த ஒரு நபர்களை எல்லாத்தையும் அவர் வந்து கூப்பிட்டு அழைச்சி பேசி கொண்டு இருக்கிறதாகவும் தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிதாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் உதயநிதிக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது என்னன்னாக்கா, ஈஸியாக வந்துட்டார் தாத்தா அப்பான்ற விஷயத்தில் வந்துட்டாருன்ற பொழுது அவர் ஈஸியாக வந்துட்டார், அமைச்சராயிட்டாருன்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ எப்படின்னாக்கா மிகப்பெரிய சேலஞ்சிங் ரோல் என்னென்னா, உதயநிதியே நேரடியாக தலைமை தாங்கி நடத்தக்கூடிய எலெக்ஷனாக தான் 2026 இருக்கும். அந்த 2026 இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்குல்ல, இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள், அதிமுக, நம்ம அதையும் பேசுவோம். ஏன்னா கிட்டத்தட்ட அதிமுகவை உடைப்பதற்கான வேலையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் அதிமுகன்றது ஒரு மிகப்பெரிய கட்சி அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், பிஜேபி அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைப்பதற்கு வியூகங்கள் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இருந்து அதற்கான திட்டமிடுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பக்கம் வாங்க, நாம் தமிழரோட விஜய் வராரு.
அப்படின்னு இப்போ ஒரு பேச்சும் பொருளாக போயிட்டுருக்கா. விஜய் நிச்சயமாக வராரு. அது நாம் தமிழரோட வராரா இல்லையான்றது நமக்கு இது மேலே தான் தெரியும். ஆனால் ஒரு பக்கம் நாம் தமிழர், அது பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய். அதுக்கு போல் இந்த பக்கம் வழக்கம் போல் திமுக, திமுக கூட இருக்கக்கூடிய பிற கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுக, இந்தியன் முஸ்லீம், திக இவர்கள் எல்லாம் 2026 திமுகவோட தொடர்வார்களா? அல்லது கூட்டணி மாறுவார்களா? அன்றைக்கி கள நிலவரம் எப்படி இருக்கும் என்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் ரோல். அப்போது இவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ரோலை வந்து உதயநிதி எடுக்கணும்னாக்கா, அதற்கான கட்டமைப்பு வந்து இப்போ இருந்தே கொண்டு போனால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் இங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையிலேருந்து இப்போ சாதாரண இப்போ இந்த கொக்கைன் விஷயம் இருக்குல்ல, நீங்கள் நேற்று கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறை உயர் அதிகாரி வந்து ஒரு சீரிய முறையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லியிருக்காங்க ஒரு 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 வேட்டையை நடத்தியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக அந்த போதை மாத்திரை இருக்கு இல்லையா, அந்த போதை மாத்திரை யாரெல்லாம் வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, அது எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில நபர்களை பிடித்து கைது பண்ணி இந்த மாதிரி நேரடியாக ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை எல்லாத்தையும் களைஞ்சிக்கிட்டே வரணும். இந்த ஆட்சியில் வந்து இனி வந்து எப்படின்னாக்கா நம்ம நேரடியாக யாரும் குற்றம் சொல்லாத வகையில் கொண்டு போகணும். அதற்கு நேரடியாக உதயநிதியோட கண்காணிப்பில் வரணுன்ற அந்த அடிப்படையில் இப்போ உதயநிதி கொண்டு போகிறதா சொல்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் உதயநிதி, இந்த பக்கம் நம்மளுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கும் பொழுது, இது எப்படி ஒரு பக்கம் வந்து உதயநிதிக்கு சேலஞ்சிங்காக போக போகுதுனாக்கா, இந்த தேர்தல் இப்போ ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் என்ன சொன்னாங்க, 40ம் நம்மதேன்னு சொன்னாங்களா? சொன்னாங்கல்ல சார், கேள்விப்பட்டீங்கல்ல? திமுக 40 ஜெயிச்சிரும் பாண்டிச்சேரி உட்படன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல், உளவுத்துறை மூலம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் வந்து 25 சீட்டு தான் அவங்க ஜெயிப்பாங்கன்ற மாதிரி. அப்போ 40ம் நம்மதேன்றது எப்படி 25ஆ மாறுச்சு? எங்கே செட்பேக் ஆச்சு? அப்போது நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரேஷியோ அடிப்படையில் போச்சுன்னா, இதையும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உதயநிதி தான் வந்து கேம்பெயின்ல எல்லாம் அக்ரெசிவாக செயல்பட்டாருன்ற மாதிரி நம்ம எல்லாமே பார்த்தோம். அப்போ 40, 25 ஆச்சு. நாளைக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணிகள் நாளைக்கு மாறும்பொழுது, நாளைக்கு ஏன்னா உதயநிதியை தான் 2026ல் சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்க போகிறார்கள். அதில் மாற்றே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர் செயல்பட போகிறான்றதை ரொம்ப அக்ரெசிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது நல்லதா கெட்டதா? திமுக எதிர்காலம் அதை அவங்க தான் முடிவு பண்ணணும். இது திமுக அதுதான் நீங்கள் இது இப்படி பார்க்கக்கூடாது. இது திமுகவோட எதிர்காலமாகவே பார்க்க முடியாது. 2026 தேர்தல் இனி மக்களுக்கான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஒரு நல்ல ஆட்சி மலருமா? மக்கள் வந்து நீருக்கும் சோறுக்கும் உணவுக்கும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வரக்கூடாது. அவர்களுடைய விவசாய நிலங்கள் மீது குண்டர் சட்டம் போடக்கூடாது. மக்களை வந்து செழிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்களுடைய உணவு, தண்ணீர், மருத்துவம் உறுதி செய்யப்படணும். இங்கே இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகள் களையப்பட வேண்டும். இப்போ 50 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள் இந்த பாகுபாடை கலைஞர்களா களையலையா? இன்றைக்கி இந்த போதைப் பொருளுடைய அந்த ரேஷியோ இருக்குல்ல, பயன்படுத்தி அதை மக்கள் வந்து உட்கொள்கிறாங்க, அது வந்து பயன்பாட்டுக்கு வந்ததோடைய அந்த கிராஃப் வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்கும் பொழுது, இது எப்படிலாம் இருக்க பொழுது அப்படின்ற பொழுது மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த சீட் பிரச்சனைலாம் ஒன்று வரும். நீங்கள் எலெக்ஷன் பண்ணிட்டாலே சீட் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வரும். நாங்கள் மறுபடியும் எங்களுக்கு கடைசிக்கு 2 சீட்டு தானா, 1 சீட்டு தானே, அந்த மாதிரி பிரச்சனைலாம் போதில்லை. இதெல்லாம் கடந்து எப்படி இதெல்லாம் சமாளித்து தன்னை ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக வந்து காட்டிக்கணும்னாக்கா, இப்போ இருந்து உதயநிதி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு எடுத்தோடனே நீங்கள் சிஎம் கேண்டிடேட் உதயநிதினு சொன்ன உடனே எல்லா கட்சி தலைவரும் ஒத்துழைச்சிட்டு இதே மாதிரி ஸ்டாலினுக்கு ஒத்துழைச்ச மாதிரி இவர்கள் ஒத்துழைப்பாருன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா ஸ்டாலின் வந்து இத்தனை ஆண்டு காலமாக போராடி அவர் வந்து முதல் முறையாக இப்போ தான் சிஎம் ஆயிருக்காரு. ஸோ 2வது முறை வந்து அவர் சிஎம் ஆறுவதற்கான வாய்ப்பு, அதுக்கு முன்னாடி தன் மகனை வந்து சிஎம்மாக உட்கார வைக்கணுன்றது தான் அவர் வந்து ஒரு இலக்காக வச்சுருக்காருன்றது தான் நமக்கு கிடைக்கப்பட்ட செய்தி. அப்போது உதயநிதி இந்த நொடியிலிருந்து அவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் 2026 தன்னை ஒரு சிஎம்மாக காட்டிக்கிறதுக்கு அந்த இமேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, எப்படின்னா மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் இதுக்கு மேலே வந்து ரொம்ப வந்து அந்த அணுகுமுறையை மாற்றுவதற்கான முயற்சி எடுத்திருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த அணுகுமுறை எப்படின்னாக்கா, இந்த அக்ரஸிவாக இருக்கிறது, ரொம்ப என்ன சொல்கிறது, இலகுவாக வந்து அவரை போய் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லாமல் இருக்குல்ல, முதல்வரையோ உதயநிதியோ பார்க்குவதற்கு இல்லாமல் இருக்குல்ல, இதெல்லாத்தையும் மாற்றி அவருக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கொண்டு வர போகிறதாக செய்தி இருக்குது. ஸோ இதை கரெக்டாக கிராஃப் ஒர்க் அவுட் பண்ணார்னா ஒர்க் அவுட் ஆகும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிசுறு தட்டினாக்கா அதிருப்தியின் பேஸில் வந்து அவங்க எல்லாமே வெளியில் போயிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் சொந்த கட்சியில் ஏகப்பட்ட அதிருப்தி இருக்கிறாங்க. இந்த சீனியர் மோஸ்ட்லாம் இப்போ ஓரங்கட்டப்படுவார்கள். இந்த மாதிரி அதிருப்திலாம் போச்சுனாக்கா நாளைக்கு அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும். ஸோ ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு அக்ரெசிவான பாலிடிக்ஸ் பண்ணாமல் ஸ்மார்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு உதயநிதி இப்போ முடிவெடுத்திருக்கதாக தகவல் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். சீனியர்கள் கட்சியை உடைக்க ஏதாவது சதி பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்கா? திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சீனியர்கள்லாம் கட்சியை உடைக்கவே மாட்டாங்க. சீனியர்கள் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதே அவங்க பெரிய விஷயமா இருக்குது. இவங்க போயெல்லாம் கட்சி உடைக்கலாம். இப்போ அவங்கள கட்சிக்குள்ளே இருக்கிறது தான் பலம். இல்லை, தீவிரமாக செயல்படாமல் இருந்தாலே அது ஒரு பின்னடைவு தானே திமுகவுக்கு? பின்னடைவு தான் சார். நீங்கள் திமுக விட்டுட்டு வெளியேறினாங்கன்னு வச்சுங்களேன், பிஜேபி போகலாம். போனால்
ஏக்நாத் ஷிண்டே மாரி இருப்பாங்க. ஓகே. இவர் திமுகவுல மூத்த நபர்கள்லாம் பிஜேபிக்கு போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு பிறகு பல ஏக்நாத் ஷிண்டே தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுவார்கள்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்துட்டு இருக்கா இல்லையா? எவ்வளோ ஏக்நாத் ஷிண்டே மட்டும் வரட்டும் சார். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் தமிழ்நாட்டுடைய யதார்த்தமான கள நிலவரத்தை புரிஞ்சுக்கோங்க. திமுக, அதிமுக என்பது எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இங்கே மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கட்சிகள். இதிலேருந்து ஒரு 4 பேர் இங்கிட்டு போகிறாங்க, 4 பேர் அங்கிட்டு போகிறாங்கன்றதுனால கட்சி உடஞ்சிருமான்றதுல அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நீங்கள் சீனியர் மோஸ்ட்ல வந்து எதுக்காக வந்து பிஜேபி வந்து சொன்னாங்கன்னா, திமுக என்ற ஒரு கட்சி இங்க இருக்காது, அழிச்சிருவேன்னு சொல்லி இப்போ மோடி சொன்னார் இல்லையா? திமுக என்ற ஒரு கட்சி அழிச்சிருவேன்னு சொன்னாரான்னு தெரியல. பட் திமுக என்ற ஒரு கட்சி இருக்காதுன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அதற்கான பொருள் என்னன்னாக்கா, கிட்டத்தட்ட வந்து அந்த அமைச்சர் பெருமக்கள் செய்திருக்கக்கூடிய அந்த ஊழல்கள், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து அதன் மூலம் லாக் பண்ணும்பொழுது சீனியர் மோஸ்ட் எல்லாம் காலி ஆயிட்டாங்கனாக்கா, ஜூனியர்ஸால வந்து அடுத்த கட்ட எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்க மாட்டாங்கன்றது அவங்களுடைய கணிப்பு. அதான் நான் சொன்னேன்ல, இப்ப இந்த இத உடைக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கு உதயநிதி அவருடைய தலைமையில அந்த ஒரு பெரிய ஒரு டீமே ஃபார்ம் பண்ணி, இது எப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வந்து எப்படின்னாக்கா, சீனியர் வெர்சஸ் ஜூனியர்ன்ற மாரி தான் இருக்கும். அந்த சீனியர் வெர்சஸ் ஜூனியர் எப்படி பார்த்துக்கலாம்? அதாவது நீங்க அதிமுகவா? திமுகவா? இந்த நீங்க எல்லாம் அதுல எல்லாம் சீனியர் மோஸ்ட். இப்போ வந்து உதயநிதியுடைய யங்ஸ்டர்ஸ் ஃபார்ம் அந்த ஒரு பக்கம் வருது. நீங்களா? நாங்களா? அப்படின்ற ஒரு போட்டிக்கு உள்ள வராங்க. ஆனா இதுல யாரும் எதிர்பார்க்காத இன்னொரு யங்ஸ்டர்ஸா உள்ள வர்றது தான் விஜய். ஸோ அதையும் வந்து உதயநிதி சமாளிக்கணும். பத்தாததுக்கு விஷால் வேறு பக்கம் ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம அதையும் பார்க்கணும். இதில் இன்னொரு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக செயல்படுவார்னு சொன்னாக்கா அது யாருன்னா அண்ணாமலை. ஸோ இப்போ வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 3 யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்துடுற மாதிரி ஆயிடுச்சுல. அண்ணாமலை ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து உதயநிதி. அதற்கப்புறம் இந்த பக்கம் வழக்கம் போல் அதிமுக எடப்பாடியாரும், இந்த பக்கம் அண்ணன் சீமானும் இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. திமுகலேருந்து இப்போ ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவானால் அது யாராக இருப்பார்? யாராக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் சும்மாப்பா. அதனால தான் உங்கள் பார்வை நான் விட்டுட்டேன். திமுகலேருந்துலாம் ஒரு ஏக்நாத் ஷிண்டேலாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. திமுக நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர்கள் காலங்காலமாக இருக்கக்கூடிய இன்ப நிதி வரைக்கும் வந்து அவரை தான் முதலமைச்சரா பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், பார்த்துட்டு தான் சாகணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கும் வரையில் திமுகவிலிருந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவாவதற்கு வாய்ப்பு கிடையாது. திமுகவில் இப்போ செய்ய வேண்டியது என்னன்னா, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் முட்டை கருப்பாகாமல் பார்த்துக்கணும். ஏற்கனவே வந்து மழை பெஞ்சிச்சு, மையில வந்து உருகி முட்டை உள்ளே போய் கருப்பாச்சுன்னு சொன்னாங்கல்ல. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறதுக்கான வேலை என்னன்னு பார்க்க சொல்லுவீங்களே தவிர, அதை தாண்டி திமுகலேருந்து ஒருத்தர் நபர் வெளியில் வந்து திமுக வந்து உடைச்சிருவாங்க அப்படின்றதுல வந்து வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நபர் அங்கே யாருமே கிடையாது. எல்லாமே திமுகன்ற லேபிளுக்குள்ளே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஊழல்களாக இருக்கட்டும், அவர்கள் சேர்த்திருக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கட்டும், இந்த திமுகன்ற லேபிள் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க சேஃப் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த லேபிளை விட்டு வெளியில் வந்துட்டாக்கா, அந்த அந்த அவங்களுக்கு வந்து நிச்சயமாக சேஃபே கிடையாது. அது பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க, அரெஸ்ட் வரைக்கும் கொண்டு போகும். நம்மளை யாரும் காப்பாற்றாமல் விட்டுருவாங்க, நிர்கதியில் நிற்போம்ன்றது திமுகவுக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். அதனால் வந்து அவர்கள் வெளியில் வருவதற்கு, அங்கே ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவாவதற்கு வாய்ப்பே கிடையாது. கனிமொழி அவர்களுக்கு திருப்திப்படுத்த ஏதாவது ஒரு புதிய பதவி கட்சி ரீதியாக கொடுக்க வாய்ப்பு இருக்கா? உதயநிதிக்கு எப்படி ஒரு மிக முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படுகிறதோ, இன்றைக்கி கனிமொழி வந்து கட்சியில் எந்த இடத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி வந்து அவர் வந்து இப்போ எம்பியாக ஜெயிச்ச பிறகு அவர் என்ன செய்ய போகிறார்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்து வந்து டிஆர் பாலுக்கு பதிலாக கனிமொழியே வந்து நாளைக்கு தலைமை கொண்டு வரலாமா அப்படின்றதெல்லாம் வந்து குடும்பம் பார்த்து முடிவு பண்ணணும். கட்சி தலைமையை பார்த்து முடிவு பண்ணணும். கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்றது நம்ம அந்த விஷயத்தில் கனிமொழி விஷயத்தில் எந்த ஒரு உறுதியுமே சொல்ல முடியாது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு மிக்க நன்றி சார். நன்றி.